நான் இது ஒரே வசனத்தை 1 மணி நேரம் பேசுறேன் இல்லையா? அவ்வளவு வார்த்தைகள் அதுல இருக்குது. நீ மரணத்துல உண்மை இரு, அப்பொழுதுதான் உனக்கு என்ன கொடுப்ப? ஜீவன். மரணத்து வந்தாலும் நம்ம வார்த்தை நைஸ் போகல. ஏன் தெரியுமா? 1000 வருஷம் அரசாச்சு கிறிஸ்து கூட நீ இருப்ப சொன்னார்களே தேவன். அது யார் கூட தெரியுமா? கிறிஸ்து கூட. அப்போ நியாய தீர்ப்பு முடிஞ்சு போயிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இங்கெல்லாம் நம்ம ஜீவனை விட்டு இருப்போம், அவர் கூட போயிட்டு இருப்போம். நியாய தீர்ப்புல என்னோட கூட இருக்கிறவர் யார் சொன்னா? முருதகாய் தூதர். அல்லையா? அவர் தான் எனக்கு கணக்கு எடுப்பார். என்ன போல பல கோடி தூதரை கணக்கெடுப்பார். அதுல எத்தனை உண்மை எத்தனை பொய் பிரிப்பாங்க. அந்த நியாயத்திற்கும் அவங்களுக்கு கொடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஒருத்தருக்கு இல்லை, எத்தனையோ பேருக்கு. கடைசியில தான் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல சத்தவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு எடுக்கிறது தான் நம்ம ஆண்டவர். இல்லையா? உயிரோட இருந்து உயிரோட போறவங்க நியாயத்தீர்ப்பு எடுக்கிறவங்க யார் சொன்னா? பரிசுத்தவான்கள், முன்ன போய் சேர்ந்தவங்க தான். கரண்ட் கட்டி மஞ்சள் பண்ணுங்க. இது தேவனத்தை தரிசனத்தை பத்தி நான் பேசுறேன். இல்லையா? அப்புறம் நீங்க அதை வெளிப்படுத்துவாங்க. கிறிஸ்துவ கூட 1000 வருஷம் அரசாட்சி இருப்பாங்க. எங்க வாங்க வெளிப்படுத்தல் 20:5-6. எங்க எங்க அரசாண்டார்கள் சொன்னா அதுவும் நான் தெளிவா பேசுறேன். படி அடுத்தது. மரணம் மற்றவர்கள் ஆமா எந்த 1000 வருஷம்? கிறிஸ்து கூட 1000 வருஷம் இருக்கிறோம்ல, அந்த 1000 வருஷம் முடிவு இருக்கும். மற்றவர்கள், அந்த மற்றவர்கள் யார் சொன்னா? இப்போ நம்ம ஐயா குருவிக்கார் பாஸ்டர் சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? வாட்ஸ்அப்லயோ செல்போன்ல அப்படி. அது போல எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏசப்பாவோட வார்த்தை கேட்காத ஜென்மம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கடைசி காலத்துல டனக்க தான். எல்லா பேருக்கும் ஆண்டு சங்கு உதுவார். அது முதல் மரணம். ஆனா முதல் மரணம் உயிர் தெரிஞ்சு போறது கிறிஸ்து கூட யார் சொன்னா? பரிசுத்தவான்கள் தான். நீயும் நானும் உண்மை இருந்தா, இல்லைன்னா நம்ம கணக்கு அங்கே 2ஆம் மரணத்துக்கு போயிடுவோம். அவங்க அந்த 1000 வருஷம் மரம் இருக்கும். மற்றவர்கள் என்ன இல்ல, நோ சான்ஸ். அவங்களுக்கு என்ன இல்ல, உயிரே இல்ல. அடுத்தது எஸ். அடுத்தது கை பிடிச்சுக்கோ. பக்கத்துல நீ பாக்கியமா இருந்தா கை பிடிச்சுக்கோ, நீ பரிசுத்தமா இருந்தா கை பிடிச்சுக்கோ. இல்லையா? எஸ். அடுத்தது கோர்ட்ல ஆனர் சொல்லி பண்ணி பொய் ஆனர். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மேல 2ஆம் மரணத்துக்கு எந்த மிருகத்துக்கு சொல்லாத சொல்றேன். கிரங்கட்டி மதிப்பேன். 2ஆம் மரணத்துக்கு இவர்கள் மேல அதிகாரம். தெரிஞ்சுக்கணும், யார் தப்பு பண்ணாலும் விட்டி கொடுக்கிறவன் கெட்டி போக மாட்டான். நீ விட்டி குத்தி பாரு, நீ கெட்டி போக மாட்டேன், அவன் ரசிக்கப்படுவான். இல்லையா? புடிவாதம் இருந்தா நீங்க 2 பேரும் கெட்டி போயிடுற. இல்லையா? நான் பரிசுத்தாவில சொன்னேன், அந்நிய பாஷை கொடுத்து சொன்னேன், நான் காணிக்க கொடுத்தேன், தசமா கொடுத்தேன், நான் உண்மையா இருந்தா சொன்னா ஆண்டு சொல்ற ஒரே நீ யார் நான் அறியே ஒரே வார்த்தை, நீ யாரு தெரியாதுப்பா, உன் வேலை பார்த்து போய்க்குள்ளே இது சொல்வாரு. இல்லையா? அடுத்தது போதும் 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 போதும், ஒரு நிமிஷம். இவர்கள் எவர்கள்? இதே பூமியில நமக்கு இந்த பூமி எப்ப ஆதாம் காலத்துல கெட்டி போச்சு. இல்லையா? கெட்டி போன பூமியில தான் நம்ம இருக்கோம். இல்லையா? இந்த கெட்டி போன பூமியில இயேசுவோட தாகம் என்ன தெரியுமா? இந்த பூமி பரிசுத்த பூமியை மாத்தி நம்மள 1000 வருஷம் அரசாட்சி பண்ணி அவரு உங்களை இங்க ஊட்டி அவரே பரவது போக மாட்டாரு. இல்லையா? போயிட்டு தேவனை மைக்கு ரொம்ப தொலை அப்படியே பேசலாமா? இவனுக்கு போய் யாரை கூப்பிட்டு வர்றாரு? பிதாவை கூப்பிட்டு வர்றாரு. தேவனை கூப்பிட்டு வந்து அவரோட முன்பாக, யாரோட முன்பாக? தேவன் கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் சொன்னா, ஏசப்பா ஒருத்தர் வந்தாரு, பேதுரு பார்த்து அவரே போனாரு, 12 சீசர் உருவாக்குனாரு, 72 ஜோடி உருவாக்குனாரு, உலகம் முழுவதுமா சீசர் ஆக்க சொன்னார். நல்லா கவனமா கேட்டீங்க. நீங்க இங்க வந்து வசனத்தையும் வார்த்தையும் சிந்தனை நிறைய வந்தா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண சொன்னா, சீசருக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல நீ உட்காந்து இருந்தா நர்சி ஆக முடியுமா? சொல்லுங்க சாமி. கலெக்டர், வக்கீல், டாக்டர் ஆக முடியாது. படிப்படி ஏறணும். அது போல விசுவாசி சீசரா மாறணும் சொன்னா ஊழியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும். கைப்பிள்ளை ஒரு 6 நாள் சொந்த வேலை செஞ்சாலும் 7ஆம் நாள் ஆண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை கோடி ரூபாய் ஆதாயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு செக் போடணும். இல்லையா? போட்டி வந்து ஐயாண்ட வந்து, ஐயா இந்த ஊழியம் பண்ணலாமா, அந்த ஊழியம் பண்ணலாமா, இல்ல ஐயாவோட சர்ச்சை எப்படி இருக்குது, ஐயாவோட இடம் எப்படி இருக்குது. நான் ஒன்னும் சொல்ல பாருங்க, எங்க ஐயாவோட எல்லாத்துக்கும் நான் துவைச்சு போட்டேன். இப்ப நான் ஒரு சீசரா மாறி இருக்கிறேன். இல்லையா? அப்படி ஏன்னு சொன்னா உன் முன்பாக
எங்களே தூதரை ஆண்டவர் உருவாக்கி வச்சுக்கிறாரு. அல்லையா? கண்ணுக்கு தெரியாத தூதர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச தூதர் நாங்க. உங்க ஆத்மா கெட்டி போக சொல்லி உங்களோட உள்ளங்கள் பலகீனமாக கூடாது, உங்க சரீரம் பலகீனமாக கூடாது, நீங்க போய் சாபத்தை உயரக்கூடாது சொல்லி வேதனை பற்றி 24 மணி நேரம் தேவனோட பாதத்துல உட்காந்து நாங்க ஜெபிக்கிற பிள்ளைகள். அல்லையா? இந்த கெட்டப் தான் நீங்க நெக்ஸ்ட் மாற வேண்டும். அல்லையா? அப்படி மாறினாதான் இது தலைமை சபையா இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீசரா மாறிக்கொள்ளி ஒவ்வொரு சபைகளை மாறி நரகத்துக்கு போறவங்க எல்லாம் மீட்டி அங்க சேர்க்கணும். அல்லையா? இந்த கடைசி காலோட பவர் மேக்னெட் அதுதான். இப்படி ஆனா இதே பூமியை ஆண்டவர் பரிசுத்த பூமியை மாத்தி 1000 வருஷம் அரசாட்சி நிக்க வச்சு அப்போதான் தேவனை கூப்பிட்டு வந்து அப்படியே 2 பேரும் எட்டி பார்த்து டாட்டா பண்ணிட்டு போக மாட்டாங்க. படிச்சு பாருங்க என்ன சொல்றது. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார். யாரோட கூட? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இப்போ நீங்க தெளிவா இருக்கணும். நம்ம ஏன் ஆண்டவர் பூமியில் நம்மளை உருவாக்குனார். அல்லையா? ஏன் உருவாக்குனார் சொன்னா இந்த காரியம் தவிர வேற எந்த காரியம் நீங்க எடுத்து சொன்னாலும் இங்கேயும் செல்லாது அங்கேயும் செல்லாது. உலகத்துக்காரன் எப்படி ஒன்று சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் சொல்லுவான், மென்டல் சொல்லுவான். ஆனா நம்மளுக்கு தெளிவா தெரியும், நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம ஒரு சபையா மாறணும். அல்லையா? நம்ம ஆலயத்தை ஆண்டவர் வந்து தங்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானமே சிம்மாசனம், பூமியோ என் பாதப்படி, எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது, நீரோ என் ஆலயம், உன் இதே வாசம் வந்து நான் வாசமா இருப்பேன். அல்லையா? இருக்குதா இந்த வசனம்? கண்டிப்பா இருக்குது. ஆமா, அந்த வசனம் திரும்பி வர வெளிப்படுதல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீர் நல்லா கிளீன். அடுத்தது, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. என்ன இல்ல? மரணம் இல்லை, துக்கம் இல்லை. இல்ல, நம்ம பரலோகமும் பார்த்து வந்துட்டோம், புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு வந்துட்டோம். அதுதான் முன்னும் உங்களுக்கு என்ன இல்ல? அடுத்தது, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அலறுதல் பேய் பிசாசு அலறுதல் இருக்க, வருத்தம் இருக்காது. எவன் பிடிச்சி போயிட்டான், எவன் பிடிச்சி போயிட்டான் வருத்தம் போறது அதுவும் இல்ல. அடுத்தது, இதுதான் இத காரியம் எல்லாம் மூட்டை கட்டி நாசமா போயிடும். அல்லையா? அடுத்தது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இவ்வளவு கிஃப்ட் உனக்கு எனக்கு முன்பாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இல்லையா? அப்போ நம்ம பரலோகத்துல இருக்கிறப்போ இந்த பூமியில சத்தவங்க எல்லாம் என்ன ஆகும்? அதுதான் நம்மளுக்கு ஒரு டவுட். இப்ப படிங்க, அந்த சத்தவங்க என்ன ஆகும் போறாங்க படிங்க. எது அது? மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமலும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். படிச்சுட்டு போ. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசப்படுத்தும், அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவார். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையாய் இருக்கும். எவ்வளவு இருப்பாங்க? நிறைய கடல போயிட்டு பார்த்தா தெரியாது. மண் இவ்வளவு இடத்துல எண்ண முடியாது, கடல் மணல் எண்ண முடியும், இந்த தொகை எண்ண முடியாது. அந்த தொகை தான் இப்ப பூமி நிறையாக்கிறாங்க. இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் நரகத்துக்கு கண்டிப்பா போவாங்க. இல்லையா? அது போகக்கூடாதுன்னு சொன்னான். அது எச்சரிப்பு இந்த வசனம் நம்மள கொடுத்திருக்கிறார், நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லையா? அப்ப போகக்கூடாதபடி நம்ம என்ன பண்ணணும்? ஜபிக்கணும், கூப்பிட்டு வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அவங்க கையில ரத்த சாட்சி சாகி நீ பரலோகத்தில் நீ இருப்ப. இல்லையா? அதுக்காக மரணத்துக்காக பயப்படக்கூடாது. மரணம் நம்ம கால் தூசி தான். இல்லையா? நம்ம எப்ப நித்திய ஜீவனத்துல இருக்கிறவங்களுக்கு தைரியத்தோட இருக்கணும், உண்மையோட இருக்கணும் தான் ஆண்டோட ஏக்கம். இல்லையா? அடுத்தது,
வானத்திலிருந்து அப்படியே அவர்கள் பூமியெங்கும் பரமி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி அப்படியே நல்லா தெரிஞ்சுக்க. என்னைக்கு நம்ம எல்லா பேரும் திரும்பி இந்த பூமிக்கு வந்து இயேசு கூட 1000 வருஷம் அரசாட்சி இருந்து பரலோகத்துக்கு போறப்போ இந்த பூமிக்கு 2 பேர். இன்னைக்கு அண்ணா நகர், இந்திரா நகர், ராஜீவ் நகர், இந்த நகர், அந்த நகர், ஊர் சேர்ந்து ஏன் வந்து சொல்லி சண்டை பண்ற இந்த பூமிக்கு 2 பேர். பிரியமான நகர், பரிசுத்தமான பாளையம். இல்லையா? அந்த இடத்துல சாத்தான் திரும்பி வெளியே வந்து அட்டகாசம் பண்றப்போ ஆண்டவர் அப்போதான் அப்ப பிதா இல்ல, இயேசு இல்ல, நம்ம கண்கள்ல ஒரே ஒரு தேவனா மாறுவாரு. அவர் தான் கடைசி காலத்துல என்ன பண்றாரு, அக்னி இறங்கி அவங்க எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க, இதோட இப்படி முடிஞ்சு போயிட்டு இருந்தா நம்ம சந்தோஷமா பாவம் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். ஏன் சொல்ல சத்து போயிட்டாங்க, இதுல நிக்காது. அதுல லாஸ்ட் படிச்சா நரகம் எத்தனை டைப் வரும், யாரு நரகத்துக்கு கூட்டி அதெல்லாம் எழுதிருப்பாங்க, சிறியோர் பிள்ளைகள் சொல்லிருப்பாங்க. ஆனா நான் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு வசனம் கொடுக்கறது என்ன வசனம் சொன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25 அதிகாரம் 35 படி, 41 படி. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்ன சொல்றாரு, எத்தனையோ குறிக்கார் வந்தாங்கோ, எத்தனையோ புடுபுடுக்கார் வந்தாங்கோ, எத்தனையோ பேர் வந்து சாட்சி சொன்னாலும் சில ஜென்மம் திருந்தாத ஜென்மம் இருக்கிறாங்க. ரெடியா? அதுதான் ஆண்டவர் பார்த்தாரு. வலது பக்கம் நம்ம எல்லாம் பரலோகத்துல இருப்போம், இடது பக்கம் பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் யாரு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசும் அவன் தூதருக்கும் நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் ஆயத்தம் நித்தியம் இருக்கட்டும், நான் ஆயத்தம் பண்ணிக்கிறேன். யாரும் கல்யாணம் ஆனா ஆயத்தம் பண்ணுவாங்க, யாருக்கு, பொண்ணு பிள்ளைக்கு. இல்லையா? விருந்தாளி வந்து ஆயத்தம் பண்ணாங்க. யாரு விருந்தாளி வந்தாங்க, ஊழியக்காரங்க வந்து சொல்லி 2 நாள் இருந்து எங்க ஐயா ஆயத்தம் பண்ணிக்கினே இருக்கிறார். இல்லையா? இப்ப இங்க ஒரு ஆயத்தம் யாரு பண்ணாரு சொன்னா, ஆண்டவரே பண்றாரு. இல்லையா? சைத்தான் உருவாக்குறது ஆண்டவர் தான். இல்லையா? நித்திய நரகம் உருவாக்குறது நம்ம ஆண்டவர் தான். இல்லையா? ஏன்னு சொன்னா, அவர் சாயல உருவாக்குற நீயும் நானும் மோசமான பேயோட மோசமான பேய்ங்க நம்ம. இல்லையா? புரியுதா சொல்றது, பேயோட மோசமான பேய்ங்க. ஆத்துக்கு ஒரு கால், சேத்துக்கு ஒரு கால். எவன் நல்லா கூட்டத்துக்கு வந்து அடிப்பாங்க, எவன் நல்லாவும் தெரியாது. பார்த்தா டிப் டாப் ஹீரோ. இல்லையா? அவங்க கதை என்ன அவனுக்கு தெரியாது. இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சொல்ல, இந்த கடைசி காலம் வருகைக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம். இல்லையா? தெளிவா ஆண்டவர் வசனத்தை பேசுறாரு. அப்போ நித்திய நரகம் எப்போ உருவாக்குறாரு, நான் எத்தனையோ பாஷைக்காரங்க வந்து பேசுறேன். என்ன சொல்ற ஆண்டவர், கடைசி காலத்துல நான் எத்தனையோ பாஷைக்காரங்க வந்து மூலியமா வந்து பேசுறேன், நான் எத்தனையோ டைப்ல வந்து பேசுறேன். நீ திருந்தாத ஜென்மம் உனக்கு சொல்லி எனக்கு லாபம். அதுதான் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறேன். என்ன ஆயத்தம்க்கா? விடுதலை இல்லை அந்த இடத்துல. இங்க விடுதலைக்கு இது, அங்க சொல்ற இடத்துல என்ன இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? சொல்லுங்க, உங்களை தூக்கி பரலோகத்துல போடும் தேவையா? இந்த மனுஷனுக்கு ஆவியானவர் எப்படி கல்வி மானோட நாவ என்ன கொடுத்தா சொன்னா, இப்படி என் ரட்சிப்புல நான் வந்த சொன்னா, எப்படி என் வாழ்க்கையில வைரவமான ஒரு உள்ளங்கள் என்னை உருவாக்கணும் சொன்னா, இப்ப வர்றப்போவே இந்த யூடியூப் பாக்குறோம் இல்லையா, நிறைய பாஸ்டர் ஐயா கூட வந்து இருந்தாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, ஏன் பேச போகக்கூடாது, ஏன் பேச போகக்கூடாது, இது வெளியே விடக்கூடாது, அது வெளியே விடக்கூடாது. நான் அதான் சிந்திச்சு பார்த்தேன், ஏன் இப்படி சொல்றாங்க? யூடியூபுக்காக பேருக்கோ பூருக்காக இது நம்ம எடுக்கல. ஒரு குருவிக்காரன். நான் குருவிக்காரன் சொன்னா யார் தெரியுமா? நீங்க கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனாங்க? ஏதோ பொது கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் என்ன சாப்பிட்டாங்க? கை தூப்பாங்க. எல்லா பேரும் பொது சில பேர் சாப்பிடுவாங்க, நக்கிடுவாங்க. சில பேர் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, கை வச்சு விட்டுருவாங்க. சில பேர் பால் சாப்பிட்டு பால் அதுல கொட்டும். இதெல்லாம் ஒரு இலையில மூடி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டு பன்னிக்காக எடுத்து போய் போடுவாங்க. எதுக்காக? பன்னிங்க. அந்த இடத்துல ஒரு அண்டா குண்டா புடிச்சு உட்காந்து இருக்கிற ஜாதி யார் சொன்னா, நாங்க தான் குருவிக்காரங்க தான். விடுவிடுங்க சின்ன பசங்க அண்டா குண்டா எடுத்துக்கொண்டு அங்க உட்கார்ற ஜாதி யார் சொன்னா, நாங்க தான் பன்னிக்காரங்க. அந்த எச்ச சொல்ல அடிப்பேன், நீ பண்ணிக்க ஆசைப்படுற, நாங்க என் வயிற்றுக்கு ஆசைப்படுறோம், அதெல்லாம் எடுக்கூடாது சொல்லி ஃபர்ஸ்ட் ரெண்டு குண்டாங்க எச்சியான இடத்துக்கு போய் எங்க அப்பா ஃபுல்லா போதையில் இருப்பாங்க, எங்க அம்மா போதையில் இருப்பாங்க. நாங்க கணக்கில் நாங்க வைத்தியருங்க, வேட்டைக்காரங்க நாங்க தான், வைத்தியர் நாங்க தான். அதை சொல்ற டைம் இல்லை. அப்போ எங்களுக்கு நோய் நொடி எதுவுமே வராது. மண்ணு சாப்பிட நோய் வராது, எது சாப்பிட எங்களுக்கு நோய் வராது. காரணம் என்ன சொன்னா, நாங்க வந்து எல்லா மூலிகத்தை
சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். டாக்டர் எப்போ மருந்து சாப்பிட்டு மருந்து கொடுப்பாரா, இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாரா? ஆனால் ஏசப்பா டாக்டர் என்ன பண்ணுவார் சொன்னா, இங்கே வருவோம் மூலிகை இப்படி நிறைய மூலிகை நாங்கள் என்ன பண்ணுவோம். என் தாத்தா பாட்டி புள்ள தாச்சி இருக்கும். என் பாட்டி கறி சோறு தின்னாம ஜாதி, கறி தின்ற ஜாதி நாங்கள் தான். வேட்டைக்கு போகிறப்போ புள்ள தாச்சி குழந்தை தண்ணி கூட ஒழியும், ரெண்டு முட்டி புட்டி ப்ரெஸ் பண்ணுவாங்க. தாத்தா குழந்தை வந்துடும், கட் பண்ணி மடியில் வச்சு மூலிகை வச்சு ஜூஸ் பண்ணி குடிக்க வச்சு திரும்பி வேட்டைக்கு போய் இருக்கும். அப்போது இந்த பித்தம், வாயு, நீர், முட்டி வலி, இந்த சளி, ஜுரம் எதுவுமே எங்களுக்கு அட்டாக் பண்ணாது இல்லையா. எங்கே வேணுமோ என்ன வேணுமோ சாப்பிடுவோம். அப்போ அந்த எச்சசோரால எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அந்த நேரத்தில் பசி தீரணும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்போ அனுபவம் சின்ன குழந்தை இப்படி ஒரு வயசில் பொத்திருப்பாங்க எங்கள் அம்மா. இதுவெல்லாம் எங்கள் அப்பா வந்து சந்தேகமாகிடுச்சு, அந்த கொண்டாட வச்சு இருக்கிற சொன்னாலாம் கீழே போயிட்டு போய் எடுத்து வா சொன்னால் அந்த கல்யாண சோறு எடுத்து வந்து என் தங்கச்சி சாப்பிட வச்சு அந்த சோறு கெட்டி போகக்கூடாது சொல்லி அந்த எச்ச சோறு பாறை மேலே போட்டு கால் மேலே தண்ணி ஊற்றி சிட்டுக்குருவி நிறைய ஆப்பாங்க ஊரில். அப்போது தண்ணி கால் மேலே ஊற்றி உண்டிக்குள் பிடிச்சி அந்த குருவி வராமல் பாதுகாப்பு பண்ணி 3 நாளில் பிராணி கண்டி பிடிச்சது ஃபஸ்ட் நாங்களா. அது எச்சு அரிசியாக மாறும். அதெல்லாம் எடுத்து போய் அண்டலை போட்டு மூட்டை கட்டி வச்சுருப்போம். எப்போ பசங்க ஆகிதோ 2 புடி அந்த அரிசி எச்ச அரிசி போட்டு குருவி மீன் அடித்து திரும்பி ஆக்கிட்டா பிரியாணி ஆகிடும், சாப்பிட வைப்பேன். இப்படி தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றினேன் இல்லையா. அப்படி எச்ச சொன்னீங்கன்னா சாப்பிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் எங்கேயோ எனக்கு சோறு போடுறவங்க, ஐயா உனக்கு என்ன ரெடி பண்ண சொன்னா கஞ்சி கொடுங்க நான் குடிக்கிறேன். சாப்பாடோட வேல்யூ எனக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து இது கூட அது கூட கேட்க மாட்டேன். அப்புறம் இந்த ஊழியத்துக்கு வரப்போ ஐயா இவ்வளோ ரொம்ப கூட அவ்வளோ ரொம்ப நான் கேட்க மாட்டேன். 1997 நான் ரசிக்கப்பட்டேன். என் ரசிப்பு எப்படி சொன்னால், எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப போதையில் இருப்பாங்க. எப்போ பார்க்காத வீட்டில் சண்டை இருக்கும். என் தங்கச்சி முதலாவது 11 வயசு தங்கச்சி. அந்த பாப்பா ஊசுமணிக்கு பாசுமணி விற்கிற போகிறப்போ ஒரு ட்ரெயினில் லவ் பண்ண ஒரு பையன் ஓடி வந்து ட்ரெயினில் வாங்கிட்டான். அந்த ரத்தம் செதறி போகிறப்ப இந்த பாப்பா பயந்துட்டு 3 மாதம் தூக்கம் இல்லை. எத்தனையோ சாமி பார்த்தோம். அப்போ அந்த பாப்பா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி அல்லாடிக்குள்ளே இருந்தோம். கிறிஸ்மஸ் நாடாந்தோம். எங்களுக்கு கிறிஸ்மஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அந்த காலத்தில். எங்கள் தெரு என்ன சூப்பர் ஸ்டார் தெருவா இல்லை அப்படியே என்ன சொல்லுவாங்க குங்கம் போடி ஏதோ கோலம் போட்டு ஏதோ சாணி போட்டு தெருவா. எங்கள் சாணி குங்கம் வெத்தலை பார்க்க புகழ கட்டதா. எம்ஜிஆர் பாட்டு, ரஜினி பாட்டு, சிவாஜி பாட்டெல்லாம் போட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்காமல் 2 மணி தூங்காமல் காலையில் அதிகாலை 11 மணி 12 மணி தான் எங்களுக்கு அதிகாலை. இப்படி நேர தீரும். எந்த தலைவர் வந்தாலும் அந்த குறிகார் கூப்பிடுங்க அப்படி சொல்லி தூரம் வந்தால் பேசுவாங்க தமிழ்காரங்க. தெருவிலே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தெருவில் தான் வருத்தப்பட்டி பால சுமக்குற என்னோட வாருங்கள் நான் இதை பார்த்து சொல்லி மத்திய 11:28 வசனத்தோட எங்கள் பாஸ்டர் பேசுக்கணே வந்தார் இல்லையா. அப்போ அங்கே யார் வருத்தப்பட்டுன்னு இருந்து சொன்னால் வெள்ளியோன்னு என் தங்கச்சி தான் இல்லையா. தூங்காமல் இருந்துச்சு அந்த பாப்பா. ஓடி போய் பாஸ்டர் போய் நிற்கிறப்போ பாஸ்டர் என்ன சொன்னாரு, என்ன ஐயா எங்கள் ஆளுங்க யாரும் இறந்துட மாட்டாங்க, எல்லாம் போதனை இருப்பாங்க, எனக்கு ஜபம் பண்ணியா, எனக்கு தூக்கம் இல்லையா. சொல்ப்போ தண்ணி எடுத்து ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லி 3 மூஞ்சி மேலே அடிச்சு ஒரு ஜபம் எண்ணெய் இருந்துச்சு அது வாயில் ஊற்றி சுமத்தி நல்லா தூங்குவேன். காலையில் நீயே வந்து சச்சின சாட்சி சொல்லுவாங்க இல்லையா. 10 மணிக்கு நாங்கள் ரவுண்டு கட்டி பார்க்குறோம். பாப்பா நல்லா குறைச்சி விட்டு தூங்குது. அது ஏந்திரப்ப எப்படி இருந்துச்சு அலேலியா சொல்லி பக்கத்தில் ஒரு சாமியார் இருந்தார் எங்கள் மச்சான் என் மாமா. அது மேலே வெள்ளைக்காலம் பேய் உட்காந்துக்குது. அதுதான் அலேலியா பேய். ஏசுனாதான் பேய் அவருக்கு. அலேலியா பேய் உட்காந்துட்டு இப்போ குடிச்சு போட்டு எங்களை 21 ஜாதி 12 ஜாதி எலும்புக்கடை ரத்தம் குடிப்போம். ஏமே எது மேலே போவோம் அந்த ரத்தம் குடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஏமே 9 ஜாதி ஆட்டு ரத்தம் குடிப்பாங்க. பொண்ணு அவங்க அப்பா ஆட்டு ரத்தம் குடிப்பாங்க. அவங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன், என் பொண்ணு அவங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா. இதுதான் எங்களோட முறை. அப்போ எங்கள் ஜாதியில் ஒரு குடிச்சு கட்டி என் தங்கச்சி உட்கார வச்சுட்டேன். கொஞ்சம் நான் நிறைய போய் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்ல டைம் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் என் மனைவி வயிற்று சொன்னாங்க. சரி வயிற்று வலி வந்தால் நம்ம ஜாதியில் என்ன பண்ணுவாங்க, சாமியார் தேடுவோம், இல்லை இப்படி நாட்டு மருந்து குடிக்க வைப்போம், என்னென்ன பண்ணுவோம். அந்த வயிற்று வலி போகலை. நான் என்ன நினச்சேன், அட்டாடா எதிர் வீட்டுக்காரன் நல்லா மந்திரம் வச்சுருப்பாங்க என் வயிற்றுக்காரன், நான் நல்லா சம்பாதிக்கணும்ல மந்திரம் வச்சுருப்பான். நம்ம ஒரு மந்திரம் கூட்டி வந்து அமாவாசை நாள் மந்திரம் போட்டு இன்னொரு அவர் எவ்வளோ பணம் வச்சு அவங்களும் நம்ம மந்திரம் வைக்கலாம். இப்படி என் மனசை நினச்சிக்கிட்டு போய் ஒருத்தர் மந்திரம் கூட்டி வந்தேன். அந்த மந்திரவாதி நல்லா பாவம் 3000 வாங்கி கருப்பு போய் வாங்கி நைட்டெல்லாம் மந்திரம் பண்ணி காலையில் 4 மணி சொல்கிறேன். உன் பொண்டாட்டி யாரும் மந்திரம் வைக்கல. இல்லை நல்லா சொல்லு, இன்னொரு 3000 தரேன். அவர் நல்லா அப்பா வேலைப்பா நீ கொடுத்ததே எனக்கு அதிகம், நல்லா ஒரு டாக்டர் தேடுப்போம். யார் சொன்னால் இந்த புத்தி வந்துச்சு சொல்லு சாமி. அப்போ தான் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். டாக்டர் ஸ்கேன் எடுத்து
அடிக்கிற வராது. சாமி ஏன் கோப்படுற? இல்லை நரிக்கிற குருவிக்காருக்கு அறிவு இருக்காதா? ஏன் கொஞ்சம் இதாக கூட நக்கலாக பேசுவோம். என்ன ஏன் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்? சின்ன கட்டி இருந்தால் கேன்சர் கட்டி சுகம் பண்ணலாம். பெருசு பெருசாக கட்டி சத்து போயிடுவாங்க. இந்த ஒரு 3 மாதம் தூரமாக இரு. அந்த அம்மா தூரமாக இருக்கட்டும். சத்தை தூக்கி போட்டுடு. நீ குட்டியை நீ பக்கத்தில் இருந்தால் இந்த அம்மா சீக்கிரம் சத்துருவாங்க சொல்லுங்க. ஒரு கையில் பிராந்தி, ஒரு கையில் விஷம். எனக்கு என் பொண்ணை சாப்பிட்றப்ப நான் சாப்பிடுன்னு சொல்லி இப்போயே ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா என் குடிசையில் ஒரு வெள்ளை காய்ச்சி உட்காந்துச்சு. எந்த வெள்ளை காய்ச்சி வெளியே தான் பண்ணு ரொட்டி கொடுப்பாங்க. இந்த வெள்ளை காய்ச்சி நான் குடிசையில் கிட்ட வந்து பார்த்தா என் பொண்டாட்டி லபா 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 வாயாச்சுக்கிறேன். நான் உயிரோட இருக்கிறேன். பொட்டி இல்லை, பூ இல்லை, ஒட்ட பாவடை இல்லை, வெத்த பை இல்லை, மணி இல்லை. என்ன கோரம் இது? இஷ்டம் இருந்தால் வச்சுக்கோ, கஷ்டம் இருந்தால் விட்டுடு. நான் இப்போ ஏசுனாத பொண்ணுமா இருக்கு. வந்த கோவம் 3 டைம் பைபிள் கிழிச்சு போட்டுக்கிறேன். யூடியூப்பில் பாருங்கள். பைபிளை கிழிச்சு போட்டு நாய் அடி பேய் அடி அடித்து அப்புறம் ஏன் யார் இப்படி உன்னை மாற்றுனது? நீ இவ்வளோ அடித்த. நான் இப்போ ஒரு உண்மை சொல்ல போகிறேன். நீ கோவப்படக்கூடாது. சொல்லு. ஏன் பொம்பளைக்கு பயப்படலான்னு சொல்லி எங்களை பார்த்து உங்களில் 4 பொம்பளை பிறந்தா உங்களுக்கு கஷ்டம் அப்படி தானே? சொல்லு. உங்களை தூக்கி பரவாயில்ல போடும். எங்களை 4 ஆம்பளை பிறந்தா கஷ்டம். ஏன்னு சொன்னால் பொம்பளை பொறுக்கிறவங்களுக்கு 1 ரூபா செலவு ஆகாது. மொத்தம் பால் கூலி எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். எல்லா செலவும் நாங்கள் தான் கொட்டிக்கணும். ஆம்பளை பொம்பளை பிறந்து சண்டாகி போச்சா நீ ஒன்று நான் ஒன்று. என் பொண்டாட்டி வேற ஒருத்தர் கட்டிக்கணும். அவங்க வந்து பாதி படம் வாங்கி நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களில் என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது, கோவம் இருக்காது. அதான் போலீஸ்காரன் பார்த்து என்ன சொல்லுவாங்கம்மா, இந்த குருவிக்கார போல எல்லா ஜாதிக்காரரும் இருந்தால் கோர்ட்டு, ஜட்ஜி, போலீஸு, ஸ்டேஷன் எதுவுமே அவசரம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இவங்க கொலை பண்ணதும் நாங்கள் பார்க்கல, எந்த வீட்டில் எகிரி பணம் எடுத்து போனதும் பார்க்கல, யார் தாலி எடுத்ததும் பார்க்கல. இந்த மக்கள் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ பேர் மீட்டிங் வச்சுருப்போம் சொல்லி பஞ்சாயத்து வச்சு நீங்கள் குசி விட்டா அப்படி விட்டா இல்லை ஒரு ரூமில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் அந்த ரூமில் நீங்கள் சத்தாலும் அது கொஞ்சம் வெளியே போகாது அந்த காற்று. நாங்கள் அப்படி இல்லை. அப்படி குசிட்டா போதும் ஆர்வமாக குசிட்டா சொல்லிட்டு 3 ஊர் இல்லை இங்கேருந்து மெட்ரஸ் ஒர்க்குன்னு கேட்கும். சின்ன வயசு போய் அப்படியே பாப்பா சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? நான் திருப்பி போல எல்லா பேருக்கு பஞ்சாயத்து போட்டி சின்ன தப்புக்கு சின்ன ரூபா, பெரிய தப்புக்கு பெரிய ரூபா. இன்னைக்கு தப்பு பண்ண 10 லட்சம். எத்தனை லட்சம் தப்பு பண்ண வேணாம்? ஏன் 4 பொண்டாட்டி கட்டுக்கோ, நீ 40 புருஷன் வச்சுக்கோ, பஞ்சாயத்தை வச்சுக்கோ, பணம் கட்டி வச்சுக்கோ, நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தத்தை அடிச்சு ஜெயிலுக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு பஞ்சாயத்து எங்களுக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் அப்போ பொண்டாட்டி சத்து போகணும்னு சொல்லி தான் சாலை குடிச்சு பண்ணிருக்கிறேன். இப்போ ஜாதிகாரன் என்ன சொல்ல போறான்னு சொல்லி போதையில் எண்ணி எப்படி நீ மாறுற சொல்லு 3 நாள் அடிக்கிறப்பதான் அப்பதான் உண்மை கற்கது. உன் தங்கச்சிக்கு இதெல்லாம் தங்கச்சி பண்ண வேலையா? குதிக்க வேண்டாம். நான் சொல்றேன், கவனமா கேளு. சொல்லு. உன் பாஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு 70 வயசு இருக்கும். பாஸ்டரா அப்படி இப்படி பச்சை பச்சை பேசிட்டாரு. உன் வாய் கூசாதா? சொல்ல கேட்டு அப்படி என்னமா பேசு சொல்லு. அவரு 1 ரூபாய் என்னாண்ட வாங்கி ஒரு ஜப எண்ணெய் வாங்கி வந்து ஜபம் பண்ணி, அம்மா உன் வாயில கொஞ்சம் ஊற்றுறேன், உன் வயிற்று கொஞ்சம் பூசிக்கோ, நீ இயேசுவின் ரத்தம் ஜெயம் சோத்திரம் சொல்லிக்கொண்டு எது ஆண்டோட கை உன் மேலே வரும், உன் சாட்சி உலகமெல்லாம் சொல்லுவோம். அவர் சொல்லிட்டு ஜபம் பண்ணி போனாரு. நான் பார்க்காத பாஸ்டரா டாக்டரா ஏதோ சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு நைட்டில் வலி தாங்காத 1 மணிக்கு கொஞ்சம் வயிற்று ஊற்றி பூசிக்கணும் அவருக்கு பூசிட்டு போனாரு. நான் சாப்பிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ என்னை அறியாம ஒரு ஓட்டை கையை தலைமையில வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் சாட்சி உலகமெல்லாம் சொல்ல ஒரு செகண்ட் வந்து போறப்போ நான் ஏந்து ஓடி போய் சுமத்தி உன் தங்கச்சிக்கு எழுப்புறேன். என்ன அண்ணி ஏமா அந்த புதிய ஏற்பாடு பைபிள் ஒன்று கொடுத்துட்டு போனார் பாஸ்டர், கொஞ்சம் ஜபன் கொடுத்துட்டு போனாரு. இதெல்லாம் வீட்டில் இருந்தால் பேய் வருமா? ஏன் நீ இப்படி சொல்ற? ஒரு வெள்ளை கை ஓட்டை கை என் தலைமையில வந்து போச்சுமா. அண்ணி எந்த வலி வந்தாலும் எந்த பாத்ரூம் வந்தாலும் சுமத்தி அங்கேருந்து சவுண்ட் விடுவேன். இவ்வளோ தூரம் ஓடி வரையா? அந்த வலி இல்லையா? சும்மா அப்படியெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அது யாரோட கை தெரியுமா? சாட்சி சொல்லிட்டு நான் யார் சொல்ல எடுத்துக்கினேன். இப்ப நான் இயேசுவோட பிள்ளை ஆயிட்டேன். ஒரே 6 மாசத்துல இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்ப எனக்கு வந்த கோபம் ஏண்டு பொய்யெல்லாம் சொல்றியே, பாப்பா ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணலாம் இருந்தா அவனை அங்கேயே வெட்டி போட்டு கவர்மெண்ட் ஓசூர் துபாய் குத்திக்கிறாரு. குருவி சொல்லி உங்க பாஸ்டர் தொப்பை பார்த்து சொல்லாவேன் இந்த 6 மணி தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துபாய்க்கோட அந்த வேலூர் ஆஸ்பத்திரி அங்கே போனேன். போய் செக்அப் பண்ணா டாக்டர் நீங்க வாப்பா அப்படி கூப்பிட்டாரு. போப்பா நீ ரொம்ப கோவப்படுற, கோவம் இல்லை வாப்பா கிட்ட வந்து ஆள் என்ன மாத்தி கூப்பிட்டு அதே பொம்பளை நான் எங்க போய் மாத்தி கூப்பிட்டு வர முடியும் இல்ல.
அப்போல்லாம் கட்டி பெருசு இருந்துச்சு, இப்ப கத்தி வைக்காம கட்டினாலாச்சு. அது எப்படிப்பட்ட டாக்டர் சொல்லுங்க, நிறைய பேச முடியுது. என் மனைவி சொல்லுது, பூமியில இல்ல டாக்டர் சாமியோ, பரலோகத்தை மேலும் பேசாம ஏத்துக்கிறியா அடி வாங்க உனக்கு ஒரு வெள்ளக்காரன் சாமி. நான் கல்லு மண் எடுத்தா சாமி சொல்லுவேன். பார் எவ்வளவு பேர் சூலம், பார் எவ்வளவு பேர் முடி. நான் ஐயப்ப மாலை, கோயிந்த மாலை, ஓம் சக்தி மாலை, எந்த மாலை, அந்த மாலை எல்லாம் படிக்கல. எல்லா தெய்வம் லைன் கட்டி வீட்டுல உட்காந்துக்குது. நீ என்ன வெள்ளக்கார சாமியை கூப்பிட்டு வந்து பேசுற? எப்படி நீ கும்பிட்டு சாவு. வீட்டுல வந்து தெருவில் வந்து கத்துறதெல்லாம் வச்சுக்கினே ஒரு தாலி அறுத்தி நான் போய்க்கினே இருப்பேன். அது மனசுல நிக்குது. எப்ப அறுத்தி பண்ண தாலிக்கே சொல்லி வைக்கிறானே இந்த பாரு. சரி சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என் மனைவி இப்படி ஆகி போய் சொல்லி நான் போதையில அள்ளி தண்ணி அடிச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டே இருப்பேன். நைட்டு ஒரு இங்கே பாருங்க எல்லாம் லேடிஸ் வந்துக்கிறாங்க, ஆம்பளை வரல. ஏன் சொல்ல உங்களுக்குலாம் பயம். ஆனால் அந்த பொம்பளை பயப்படல. இது உயிர் நினைச்சுக்கிறது அப்படிதான் இது. அந்த பொம்பளை பயப்படல. நைட்டு 1 மணி ஆன போதும் என் கை ஒதுச்சு போதையில் தெரியல. ஒரு நாள் போதை கண்ணு தந்து பார்த்தா கை ஒதுது. அடி பாவி மகளை நல்லா குடிச்சிட்டு இருக்கிற சொல்லி ஏசுதான் மந்திரமலை தலைமை போட்டு நினைக்கிறேன் நீ அவனு நான் அடிப்பி. அப்ப நினைச்சு பார்த்தேன், இது இங்க இருந்தா இப்படிதான் மந்திரம் போகும். இது நம்ம பெருமாள் கூட்டி போயிட்டா. எந்த பெருமாள்? ஏடுகொண்டர்வாட வெங்கட்ராமா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி கூட்டி போயிட்டா. பெருமாள் வந்தோடனே வெள்ளைக்கார சாமி ஓடி போயிட்டான். வெள்ளைக்கார நாட்டுல அது நினைச்சு வாமா நம்ம திருப்பதி போயிட்டு நம்ம ஒரு 4 ரூபாய் சம்பாரிச்சு வரணும், இங்கெல்லாம் பணம் கிடைக்காது சொல்லிட்டு என் மனைவி கூப்பிட்டு கீ திருப்பதி 2 திருப்பதிக்கிறாங்க இல்லையா. கீ திருப்பதியில் வந்து சாராய் பிராந்தி சினிமா சிக்கன் மட்டன் எல்லாம் கிடைக்கும். மேலே அப்படியான எதுவுமே இருக்காது. என் மனைவி சொன்னேன், அம்மா 3 நாள் நல்லா சாராய் பிராந்தி சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு அப்போதான் மேல் திருப்பதி போயிட்டு ஒரு 1 மாதம் 2 மாதம் சம்பாரிச்சு வரலாம் காசு. சரி வாங்க. போனோடனே ஒரு ஆஃப் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டேன். நாங்களாம் அப்புறம் தூங்கி பார்ப்போம், உட்காந்து பார்க்க மாட்டோம். கத்தல் பார்க்க போயிட்டு பக்கத்தில் மண் இருக்கும், துப்புறது வந்து பார்ப்போம். இப்போ தான் தெரியும் அந்த மண் தீக்கு போகிற மண்ணு சொல்லி. நாங்கள் அப்புறம் தெரியாது துப்பிட்டு வந்து பார்க்குறப்ப லபலபா சொல்லிடுறப்பா சினிமா கட்டணம் வேற சொல்லு. பார்த்தா பக்கத்தில் முட்டி போட்டு ஜபம் பண்ணி அடி பாவி மகளை எந்த தெய்வம் சினிமா கட்டணம் போய் ஜபம் பண்ண சொல்லு 2 அடி படிப்பா. பின்னால் இருக்கவங்க குருவிகார வெளியே போய் சண்டை பண்ணாங்க. சண்டை வெளியே சண்டையாக்கிது சொன்னோன்னே வெளியே வந்து இன்னும் 2 அடி அடித்தேன். நேற்று நீங்கள் போகிறேன் திரும்பி மந்திரமெல்லாம் போட்டியா உன் தாயை அடிச்சு அறுத்துட்டு நான் போய்கினே இருப்பேன். அது கீழே மேலே பார்க்குது. சரி தாலியெல்லாம் அறுக்க வேண்டாம், இவ்வளோலாம் நம்மளை நான் வச்சுக்கணும்னு சொன்னால் நீ மந்திரமெல்லாம் மறந்துடு. சினிமா பார்க்குறதுக்கு மறந்துக்கோ. அப்போ எங்கன்னா மந்திரம் போடு. சரிங்க. சினிமா போயிட்டு அவங்க சினிமா பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க சினிமா பார்க்குறேன், நான் ஏன் வந்தது பார்க்குறேன். என்ன முடிச்சு பார்க்குறேன். ஏன் அப்படி பார்க்குறேன்? அம்மா ஒன்றும் இல்லை, கைக்கெல்லாம் உதவுது, உடம்பு வலிக்கிற மாதிரிக்குது. வா 2 ஊசி போட்டு நான் 4 மாத்திரை சாப்பிட்டு நைட் ஷோக்கு வரலாம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். போகலாம். நேரம் போய் டாக்டரை செக் பண்ணா யாருக்குவா சாமி சொல்லு 1997 2 ஜுரம். மலையாளியா டைப்பாய்டு இன்னைக்கு கணக்கில்லாத ஜுரம். என்னப்பா என்னாச்சு? உனக்கு மலையாள டைப்பாய்டு வந்துக்குது, நீ பெட்டில் சேரு. 3 நாளில் குளுக்கோஸ் சேர்த்து ஜுரம் எடுக்கணும், இல்லைன்னா மூளை காய்ச்சலாகி சத்தி போயிடுவேன். அப்படியா? அங்கே இருக்குது ஒரு பொம்பளை. சொல்லு உன் மணி தான். அந்த பொம்பளை ஏசுநாதன் மந்திரம் போட்டு இங்கே எங்கள் கூட்டு வந்துக்குது. இங்கே வந்து மந்திரம் போட்டால் நான் மேலோகமே போயிடுவேன். இந்த 3 நாள் அங்கேயே நிற்க வச்சுரு, நான் பெட்டில் படுத்துக்கிறேன். சரி நான் சொல்லுறேன் படி ஃபர்ஸ்ட். 3 நாள் சொன்னால் டாக்டர் 30 நாள் இருக்கும் நான் பெட்டில் இருந்தேன். நான் சத்து இருந்தால் சப்போஸா என் பாடி என்னோட புறத்து மேலே பெரிய மரம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 100 பேர் 2 பாத்ரூம் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்டு என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஆனால் தாயின் கருவில் உருவாக்கம் என்னை என்னை தெரிந்துக்கிற உண்மை உள்ளவர். வானம் பூமி விழுந்தாலும் என் வார்த்தையோ ஒரு நாளும் விழுந்தாலும் வாக்கு தகம் கொடுத்திருக்கிறார். தேவனோட பிள்ளையா நீயும் நாங்கள் இருக்கிற சொல்லி அவர் எனக்கு எப்படி மறுரூபத்தை தந்தார் சொன்னா. கரெக்டாக 8 மணிக்கு டாக்டர் 6 மணிக்கு வந்து என் மனைவி சொல்றாரு 30 நாள் கழிச்சு, ஏம்மா என்னப்பா உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு 8 மணி சாக போறாரு, என்னப்பா இப்படி தலைமையில எவ்வளோ கல் போடுறீங்க? இல்லைம்மா இது அவருக்கு எதுவுமே ஏறல, எல்லாம் ரிவர்ஸ் போகுது. கண்ணு உள்ளே போச்சு, வாயை பேச முடியல, வயிறெல்லாம் உள்ளே போச்சு. கொஞ்சம் உசுறு இருக்கப்போ இந்த பாடி தூக்கி நீ எங்கே போயிடு, உங்கள் ஊருக்கு போயிடு. இது பிரைவேட் ஆஸ்பத்திரி, இல்லைன்னா கொஞ்சம் பணம் கட்டு கையெழுத்து போயிடு, சத்தா பொட்டலம் கட்டி தமிழ்நாடு காமிச்சிடுவேன். அப்போது அந்த சிட்டியில் ஒரே ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும்? கையெழுத்து போட்டாங்க, கொஞ்சம் பணம் கட்டினாங்க, புதிய ஏற்பாடு பைபிள் வச்சு 4 மணி வச்சு அவங்க ஜபம் பண்ணிக்கணும். கரெக்டாக 8:20 வந்து டாக்டர் சொல்கிறாரு, சத்தா பணம் தாண்ட உட்காந்து நீ ஜபம் பண்ணி வைக்கிறியே, ஒரு ஜீவனை போச்சு சொல்லி அந்த பைபிள் எடுத்து கையில் கொடுத்துட்டு என் பணம் எடுத்து போய் அந்த சாப்பிட்டு அப்போல்லாம் இப்போதான் ஏசியில் வச்சாங்க. அப்போல்லாம் ஏசியில்
இவ்வளோ பேர் இதுக்கு பெரிய ரூம் இருக்கும். சத்தம், குடிக்காரங்க, ஆக்ஷன் ஆனவங்க எல்லாம் தூக்கி ஒரே இடத்துல குப்பையாக போடுவாங்க. குப்பையெல்லாம் எனக்கு போட்டாங்க. போட்டு 2 மணி நேரம் கழிச்சு 2 பேர் ஓடி வந்தாங்க. வந்து என்னை குளிக்க வச்சு, பொம்பளை போல முடி வச்சிருப்பேன் அவ்வளோ பெருசு, மொட்டை அடிச்சு இங்கே ஒரு மார்க்கு, கிட்னிக்கு ஒரு மார்க்கு, ஹார்ட்டுக்கு ஒரு மார்க். நான் சொல்கிறத நான் போய் சாட்சியிருந்தா இந்த பல்பிட்ட நான் நிற்க முடியாது இல்லையா? என்னோட நியூஸ் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்காது இல்லையா? இன்னைக்கு ஆவியானவர் என்னை வாழாக்காமல் தலையாக்கிறார். என்னோட நியூஸ் எல்லாத்துல பப்ளிக் ஆகிக்குது இல்லையா? இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு எடுத்து பெரிய படம் எடுத்துக்கிறாரு. நான் கோமலை கட்டி தான் விமானம் போய் பார்த்தேன். எனக்கு கணக்கில்லாத விமானம் இந்தியாவில் ரவுண்ட் அடிச்சு நிற்கிறேன். வெளிநாட்டிலலாம் என் சாட்சி போய் எல்லா பேரும் கூப்பிட்றாங்க. பார்த்தா வெளிநாட்டில் பொருந்தவங்க கூப்பிட்டாங்க, பார்த்தா இந்தியாவில் போனவங்க கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன், பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் அங்கே நான் வரணும் இல்லையா? ஆத்மா சம்பாதி சொன்னால் நீ இங்கே வந்து மீட்டிங் போடு, நான் வந்து நிற்கிறேன். 2009 எவ்வளோ பேர் மீட்டிங் பார்த்தியா? இவ்வளோ. ஏன் சொன்னால் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன் சொன்னால் எனக்கு மறுரூபம் கொடுத்தாரு ஆண்டவர் இல்லையா? அதுக்காக பணம் சம்பாதிக்க நான் ஆசைப்படல, வெறும் ஆத்மா சம்பாதிக்க தான் நான் ஆசைப்பட்டேன். காரணம் ஏன்னு சொன்னால் 2 பேர் வந்து என்னை குளிக்க வச்சாங்க, மொட்டை அடிச்சுட்டாங்க, மார்க் போட்டாங்க, இங்கே அங்கே மார்க் போட்டாங்க, தூக்கி ஒரு வண்டியில் படுக்க வச்சு தள்ளுற நேரத்தில் எல்லா பேரும் இந்த லைட்டை பாருங்க. இந்த லைட்டு இப்படி பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு எதுக்கு நிற்குதா இல்லையா? இப்படி ஒரு வெள்ளை வெளிச்சம் சும்மா ராக்கெட் ஸ்பீடில் வந்து என் மாரில் அடிச்சா உடனே நான் அப்படி என்ன பண்ணேன், கை காலெல்லாம் அப்படியே ஆடிச்சு பாரு. அந்த 2 பேர் அப்படியே விட்டு ஒரே ஓட்டம். டாக்டர் ஏன்னா அந்த குருவிகள் ஆர்வம் உயிரோடு வைக்கிறார். 2 மணி நேரம் ஆச்சு. நான் தான் செக் பண்ணி போட்டு நீங்களாம் போட்டு வந்தது இல்லை டாக்டர். குளிக்கிறப்போ, மொட்டை பண்ணுறப்போ, மார்க் பண்ணுறப்போ பணம் தான். ஆனால் உங்களால் தூக்கி ஒன்று சொல்லி வண்டியில் படுக்க வச்சோம், அவ்வளோதான். என்ன ஆடிச்சு பாடி, அவன் உயிர் வந்துருக்கு. வந்து செக் பண்ணி பாரு. 4 வயசானவங்க வந்து செக் பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஏன் ஆர்வம் சொல்லு கேட்குது இல்லைன்னா உனக்கு எப்படி உயிர் வந்துச்சு? நான் உயிரோடு தான்ப்பா இருக்கிறேன். நீ சத்திட்டேனே? என் சாமியில் அவ்வளோ இஷ்டமா உனக்கு? இல்லை, நாங்கள் வந்து உசுர் கொடுக்குற டாக்டர் இல்லை, நான் வந்து புணம் வெட்ட டாக்டரு. கப்புன்னு என்னை தூக்கி பிடிச்சு வா, எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. அவங்க செக் பண்ணுறப்பா என்னப்பா இப்படி சொல்கிறேன், கண்ணு தந்து பாரு. கண்ணு தந்து பார்த்தா ஃபேன் சுற்றுற போல டாக்டர் சுற்றுறாங்க. என்ன ரவுண்ட் அடி அது மயக்கம். ஏந்திர உட்காரன உடனே அந்த புணம் நாற்றம் வந்து என் மூக்கில் பூந்தன வாய் கொடுத்து ஓ டாக்டர் வேணா இங்கே எடுத்துட்டு போட்டேன். என்ன எனக்கு இவ்வளோ கப்பு அடிக்குது? அவங்க மர வார்த்தை சொல்லுது, அந்த கப்புல தான் 2 மணி நேரம் நீங்க இருந்த. என்ன கப்பு? போனோம் நாட்ட கப்பு. ஐயோ நான் சத்திட்டேனா? ஐயோ யார் மொட்டை பண்ணது? ஏன் சாமி முடி? அப்போ எந்த சாமி முடி கொடுத்து? ஓ எந்த சாமியாலாம் இல்லை. ஏன் மொட்டை பண்ணாங்க? இப்போ சத்தவங்களுக்கு இப்படிதான் பண்ணுவாங்க. எது இருந்தா நீ உண்மையா சொல்லு, என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கை? ஐயா ஏதோ எனக்கு தெரியாது, ஒரு வெள்ளை வெளிச்சம் மார்பிள் அடிச்சா, அந்த வெளிச்சம் இப்போ என் கண்ணில் நிற்குது. எப்படி இருக்குது அந்த வெளிச்சம்? இப்படி இருக்குது ஐயா. அப்போ அவங்க மர வார்த்தை என்ன சொன்னா, நாங்க பக்கா இந்து தான், கிறிஸ்டின் ஹாஸ்டல் நான் படிச்சிருக்கிறேன். உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, அநேக பாவத்துக்காக ஒரே ஒரு தேவகுமாரன் கன்னி மரியாதை வயதுல பிறந்தது. அவர் பேர் இயேசுதான். அவர் தான் உன் மனைவி உன்னை பாடி எடுத்து வர்றப்போ உன் பாடி உள்ள பைபிள் இருந்துச்சு. உன் மனைவி ஜெபம் பண்ணிக்கிறது எங்களை மறந்து அந்த இயேசு சாமி நீ மறக்க கூடாது. அவர் தான் உயிரோட இருக்கிறது. யாரும் சாட்சி சொல்லியிருந்தா இந்த ஜென்மம் திறந்திருக்க மாட்டேன். ஏன் சொன்னா வெறித்தனமா இருக்கிற ஒரு மனுஷன் நான் இல்லையா? அவ்வளவு சூலமு, அவ்வளவு ஆர்வம், பேரு, இந்த கையில பச்சை மென்டாலிட்டிக்கு பயங்கரமா இருந்திருப்பாரு. ஏதோ பொய் சொல்லி வியாபாரம் சம்பாதிக்கிறது, நாய் பல்லு எடுத்து நரிப்பல்லு சொல்லி விற்கிறது சாப்பிட்ற ஜாதிறாங்க. அப்படியே காக்கா அடிச்சு கவுதாரி கறி சொல்லி விற்று சாப்பிடுவேன். உங்க வீட்டில் நான் பூனை பிடிச்சிட்டு போவேன், என் அண்ணன் மொசூல் கறியாக மாற்றி உங்களாண்ட கொடுத்து உங்களாண்ட பணம் வசூல் பண்ணிக்குவாங்க. இப்படியெல்லாம் பொய் சொல்ற ஆளுங்க நாங்க. ஆண்டவர் எனக்கு உண்மை சொல்ல கூப்பிட்டு வந்திக்கிறாங்க இல்லையா? நீ 2 வேளை குளிக்கிற, 3 வேளை சாப்பிட்ற. நாங்க மாச கணக்க குளிக்கவே மாட்டோம், அவ்வளோ நாத்தம் இருக்கும் எங்க மேல. நீங்க பாத்ரூம் போனா தண்ணி, நாங்க போனா பேப்பரும் கிழிஞ்சு கல்லு கிழிச்சு போடுவோம், அவ்வளோ கழிஞ்சிருக்கும். நீ பஸ்ஸில் போனால் ஓடி போய் சீட் பிடிக்கணும். நாங்களாம் நடந்து போனால் போதும், 4 பேருக்கு வாந்தி பேதியே வந்துடும். சீட் காலி இருக்கும், வெத்தலைப்பா போட்டு துப்பிக்கிட்டே போவோம். இப்படி ஒரு கலிஜான மனுஷனை ஆண்டவர் இவ்வளோ வெளிச்சமாக மாற்றிருக்காங்க. இந்த பாயிண்ட் நீங்க உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார், உங்களை எவ்வளோ மாற்றுவார், எவ்வளோ கழிவு நாவ் நாவு உங்களுக்கு கொடுப்பார், கழிவு மனசு உங்களுக்கு கொடுப்பாரு, எண்ணங்கள் மாற்றுவார், உங்க சிந்தனை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல வெளிச்சமான பார்வைகள், வெளிச்சமான வழிகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு மேன்மையா ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்க அது தெரியாமல் புரியாமல் என் புள்ள போதும்,
என் குடும்பம் போதும், என் மனைவி போதும், என் வீட்டுக்காரர் போதும், என் குழந்தை குட்டி போதும், என் தாய்மாரன் போதும், என் சொந்தம் போதும், என் பந்தம் போதும், இப்படி எழுதிக்கொண்டே இருந்தா நீ யார் நான் அறியேன்னு சொல்லி போய்கொண்டே இருப்பாரு என் தகப்பன். இதுதான் கடைசி காலம் நடக்கும். அதுதான் அளவுக்கு இல்லாத பிசாசி கடல் மணல எண்ண முடியும், அந்த பிசாசு தொகை எண்ண முடியாது. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாய்ந்து கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ இது 2 பொருள். என்ன பொருள் சொன்னா, நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன், அருவாள் எடுக்க கையில பைபிள், உலக செய்தி, அதுக்கு முன்ன உண்மையே ஜெயம் ஒரு சீடி வந்துச்சு, பொன்னான கீதங்கள் அப்படி ஒரு சீடி வந்துச்சு, தேவன் தந்த தரிசனம் அப்படி சொல்லி ஒரு சீடி போட்டோம், அது வந்துச்சு. அப்புறம் சச்சே ஜெய் ஹிந்தியில் வந்துச்சு. இதெல்லாம் வரப்போ இதெல்லாம் எனக்கு நல்ல படம் நிறைய வந்து இருக்கிறப்போ இதெல்லாம் சேர்த்து நிறைய இடத்துல போய் ஆத்மா பாரத்தோட அந்த சாட்சிகள் கேட்குறப்போ ரவுடிங்க எப்படி ரசிக்கப்பட்டாங்க, விசுவாசிங்க எப்படி ஊழியக்காரானாங்க, இதெல்லாம் கேட்டு 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 என்னோட மைண்டு வேற லெவலில் வேற வழிகளை ஆண்டவர் மாத்திட்டாங்க இல்லையா. அப்போ எனக்கு ஒரு வேதனை என்ன வந்து சொன்னா, இந்த நடிகர் அந்த நடிகர் இத்திரி கோடி அத்திரி கோடி சொல்றாங்க. நான் நினைக்கிற ஒண்ணுதான், வானத்துக்கும் பூமிக்கு உருவாக்கணும் ஏன் ஆண்டவர், கோடிக்கணக்கில் நாங்க தான் சம்பாதிக்கணும், இவன் ஏன் சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் விளைச்சல் வருது. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவர் யாரோ வச்சு ஹீரோவை மாத்தின தேவன், உலகத்துல இருக்கிறப்ப நான் பிளாக் பெல்ட், அப்போ மாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர், ஏன் நான் திரும்பி ஹீரோ, அப்போ ஹீரோ ஆகணும் ஆசை, இப்போ ஏன் நான் ஹீரோ ஆகக்கூடாது, ஏன் இந்த கடை நான் எழுதக்கூடாது, ஏன் இந்த ஃபிலிம் நான் எடுக்கக்கூடாது, ஏன் இத்தனை நாடு போய் நான் ஷூட்டிங் எடுக்கக்கூடாது சொல்லி ஒரு மைண்டு கரெக்டாக வச்சு ஜபம் பண்ணேன். ஆண்டோட சக்ஸஸாக 2014 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2024 ஒரு ஃபிலிம் முடிச்சு கொடுத்தாரு. மும்பை, டெல்லி, அப்புறம் வந்து திருநெல்வேலி, சென்னை, அப்போ பெங்களூர், ஈரோடு, இப்படி நிறைய இடத்துல ஷூட்டிங் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபிலிம் இல்லை, 4 ஃபிலிம் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு ஃபிலிம் தான் வெளியே வரப்போகுது இல்லையா. அதுக்கு டெக்னிக்கு அதெல்லாம் போய் சினிமாக்காரன் போய் எடுத்து போய் காட்டினான். அதெல்லாம் பார்த்து, பாஸ்டர் என்னையா டப்பிங்க்கு ஒரு 10 லட்சம் தான், எடிட்டிங் பண்ண ஒரு 5 லட்சம் தான், இசைக்கு ஒரு 10 லட்சம் தான் அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஜில் ஆகிட்டு 2017 அப்படியே எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கினேன். ஜாம் பண்ணிங்களும் இருந்தேன். யூடியூப் ஓப்பன் பண்ணேன். நான் நினச்சேன், யார் ஃபிலிம் நிறைய வருதோ இல்லையோ, என் யூடியூப் சிக்க சக்கா வந்துக்கிட்டே இருக்கணும், எதுவும் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இது எங்கள் அப்பா கொடுத்த ஆசீர்வாதம். அதை யாரோ ஒருத்தர் என்னோட துக்கத்தை கேட்டு இதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு ஜபம் பண்ணேன். லண்டன்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்திக்கினாரு இல்லையா. கேரளா ஐயா, திருநெல்வேலி அம்மா, அவங்க கல்யாணம் ஆகிட்டு இளம் வயசுக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. ஆவியானோட அவங்க மூலியமா என்ன பண்ணாங்க, சில எடிட்டிங் டப்பிங் சில காரியங்கள் நன்மையா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு கொடுத்த தரிசனம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க இல்லையா. அந்த தரிசனம் உங்களுக்கு வருமா வேண்டாம் கேளுமா, வரணும்னு சொன்னா கண்டிப்பா உங்க ரூபாவும் அந்த படத்துக்காக நீங்க கொடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த படம் எடுக்கிறாத முன்ன எடுத்துக்கிட்டு இருந்த அப்பதான் அந்த நைட் பிரேக் பண்ண ஐயா காமிச்ச நைட் பிரேக் அந்த இடத்துக்கு போய் சொன்னேன். அவங்க வசூல் பண்ணி கொடுத்தாங்க. இதே படத்துல நான் கொட்டினேன் இல்லையா. என்னது கிட்டத்தட்ட 500 பேர் குடும்பம் மேல நமக்கு ஏசப்ப பிள்ளைங்க நடிச்சுக்கிறாங்க. இந்த 55 வயசு கைவனுக்கு கேரளா போல ஒரு பொண்ணு நடிச்சுக்கிறாங்க ஹீரோயினா இல்லையா. அந்த 11 கொலைக்குது, 6 ஏசப்ப பாட்டுக்குது, நிறைய நல்ல கதைக்குது. கண்டிப்பா உலகத்துக்காரன் பார்த்தா ரசிக்கப்படுவான். கடனை ஏன் பண்ணா எங்க சத்தாலும் எங்களோட படம் சாகல இல்லையா. முருதகாய் சத்தாலும் முருதகாய் வச்சு உருவாக்கின ஆண்டோட படம் சாகாது. அதோட பேர் என்ன சொன்னா, அழுவாளர் கையில பைபிள், உலக செய்தி, அப்படி ஒரு படம். அப்போ 25,000 கட்டினா போதும் அந்த படம் வெளியே வந்து. அப்படி ஒரு இசையில இது அவங்களால நம்ம கேட்க முடியல. இப்போ என் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோதான், ஐயா உங்களுக்கு இவ்வளோ காசு வரணும். உண்மை சொன்னால் தான் தேவன் பார்க்குறாரு இல்லையா. உண்மை சொல்லி கொடுக்குற அவங்க கொடுத்து கொடுக்குறாங்க. இப்போ சொல்லியிருக்கிறேன், சொல்லி 10 நாள் ஆகி போச்சு. இப்போ எடிட்டிங்கு அவங்க இசைக்காரங்க ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. 10 லட்சம் கேட்குது, வெறும் 50,000 60,000 அது இசை முடியுதா இல்லையா. இப்படி ஆண்டவர் நிறைய உதவி பண்ணுறாரு. இப்போ இது எதுக்கு சொன்னால், இது உள்ளே இருக்கிறது வந்து ஒளிவு மர எண்ணெய், அப்புறம் வந்து ஜப எண்ணெய், அப்புறம் 16 ஐட்டம் மூலிகை இல்லை இல்லையா. ஏன்னு சொன்னால் காலையில் எழுந்திரி வாயில் கடிச்சு மோதி பாரு, எவ்வளோ கப்பு அடிக்கும் நம்ம வாயில் இல்லையா. அவ்வளோ கிருமி, அவ்வளோ கண்டது சாப்பிட்றோம், விளம்பரப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு குளிக்கிறோம். இது வயிறா வெளியினா எதுவும் தெரியாது. அப்போது இதில் தான் ஆஸ்மா, டிபி, சுகரு, கல் வர்றது என்னென்னோ வரும். அப்போ அது கிளீன் பண்ணுறது ஒரே ஒரு மருந்து என்ன சொன்னால் மூலிகம். ராஜா காலத்தை சாப்பிட்ட மூலிகம். இன்னைக்கு ஆதாம் படைக்க வச்சு ஏவாளை உருவாக்கணும் எலும்பு வச்சாலும் அன்னைக்கு அங்கே இருக்கிற இடமெல்லாம் மூலிகம் ஆகிப்போச்சு இல்லையா. இது பச்சை மூலிகம் இல்லையா. பச்சை இலை தான், வேற எதுவும் இல்லை, வேற இல்லை, இலைகள் தான்.
ஏசு ரத்தம் சொல்லு. ஆயிட்டாங்க. நல்லா பேசு. புரியுதா இல்லையா? ஊத்துக்க நல்லா பேசு. வா வா. இலவசம் வர்றது கை விடுங்க. ஏசப்ப ரத்தம் இது அதலையா? நல்லா வாய்த்தாரு. நல்லா பிரஸ் பண்ணு. ஆயிட்டாரு. கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைகள் யார் ஒண்ணுமோ சாப்பிடலாம். இதுல சைடு எஃபெக்டே இருக்காது. இது நாங்க வைத்தியர், எங்களுக்கு தெரியும் எது சாப்பிடக்கூடாது. வாய்த்தர் 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 நல்லா 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 ப்ளஸ் நல்லா ப்ளஸ் நிறைய ஊற்றி போச்சு நமக்கு. ஐயோ ஒரு 50 ரூபாய்க்கு ஊற்றி போச்சு. வாய்த்தர் பெரிய வாய் நல்லா ஏமா அப்படியே மீன் கூட நல்லா ப்ளஸ் பண்ணு. பூச்செல்லாம் சாப்பிட்டோம். வாய்த்தர் கொட்டுதியா நல்லா ப்ளஸ் பண்ணு. ஐயா கொமட்டுதியா நல்லா மஜா பண்ணி சாப்பிடியா? லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக் அது வேற. அதோட இது டபுள் வேற. காட்டுல முனிவர்களா மூலிகை சாப்பிட்டியா? அவன் முனிவரா இருக்கிறான். வேர்கள் இலைகள் சாப்பிட தெரியுமா? அந்த பவர் தான் இல்லை. அது இல்லையா? நல்லா மீன் இது ஏசப்ப ரத்தமா? ஆசிரியாக நினைச்சாரு எனக்கு ஊத்து என் வைஃப் கூட அப்படி நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். என்ன நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடு. ஒலிவு என்ன பச்சை என்ன இது நல்லா டேஸ்ட் பண்ணி ஒலிவு என்ன அப்புறம் அப்புறம் நீ யூடியூப்ல பாரு எல்லாம் இருக்குது. ஏய் பயப்படக்கூடாது. சிரிக்கூடாது. ஏமா இது நோயெல்லாம் சுகமாகுமா? பித்தம், வாயு, கேஸ் ட்ரபிள், முடி கொட்டாது, ஆஸ்மா, டிபி போச்சா சொல்லுமுத்தா. அவங்களாம் பைசா கொடுத்துருவாங்க. அங்க ஊத்துங்க என்ன ஊத்துங்க அங்க அங்கெல்லாம் தூரம் வைக்கிறாங்க. கிட்ட சேர் அந்த மாதிரி ஊத்துங்க ஃபர்ஸ்ட்யா புரியுதா இல்லையா? அங்க 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 காலி இருக்குதுயா. இன்னும் 5 பேருக்கு ஊத்தலாயா? பின்னாடி இருக்காங்க பாருங்க. இத்தனை மூலியம் வீட்டு தேடி உங்க வாய்க்கு வர சொல்ல சந்தோஷப்படு. ஓ தர தர ஐயா ஃபுல்லா ஊத்திருக்க. விரிவாய் தர ஜெயம். காலி பாருங்க. லாஸ்ட்ல இப்படி மருந்து இருக்கும். ஜபாய் தூத்திக்கொண்டு திரும்பி ப்ரெஸ் பண்ணா திரும்பி மூலியம் இல்ல கிட்ட இருந்தாலும் ஊத்திருப்பாங்க. காலி அல்லையா?